Eighth standard, this is John here. Today we continue our exercise 3.4, the third sum. Factorize factorize the following expression using plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இது எனக்கு நம்ம படித்த ஃபார்முலா தான். லாஸ்ட் செகண்ட் சம்மில் பண்ணோம்னா அப்படி தட் இஸ் ஃபேக்டரைஸ் பண்ணோம். அது எல்லாமே ஸ்கொயரில் இருந்துச்சு, நம்ம ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி த ஹோல் கியூப்னு இருக்குது. இதுக்கு ட்ரீ மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு சம்மில் நமக்கு வந்து கியூப்னு ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா கியூப்னு வந்தாலே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தட் இஸ் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கலாம் அல்ஜிப்ராவில் a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப். இது நம்ம ஐடென்டிட்டியாக நம்ம படித்தோம். சரிங்களா, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம அந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இதில் எப்படி இந்த சம் எழுதுறதுனா ஃபர்ஸ்ட் அப்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் 64x⁴ ப்ளஸ் 154x ஸ்கொயர் ப்ளஸ் 108x ப்ளஸ் 27 அப்படி முடிச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த ஃபார்மேட்டில் மாற்றணும். அப்புறம் ஏதாவதுமே நம்ம க்யூப்பில் மாற்றணும். இதில் ஏற்கனவே நமக்கு 64x⁴ இருக்குது. அப்போ இதை நம்ம க்யூபை மாற்றிக்கணும். ஸோ க்யூபை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபார்முலா போடுறேன். அப்புறம் நம்ம டெரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, இந்த க்யூபை போட்டிங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் 64 நம்ம க்யூபை மாற்றணும்னா வாட் இஸ் தட் இஸ் என்னோட ஆப்ஷன் என்னன்னா 4 × 4 × 4 4 4 16 16 4 சார் நமக்கு 64 கிடைக்கும். அப்போ 4 கியூப் தான் நம்மளோட 64ஓட ஆன்சர். ஸோ அப்போ இதை நம்ம 4 கியூப் எக்ஸ் கியூப்னு எழுதிக்குவோம் ப்ளஸ். ஓகேவா, இது லாஸ்ட் டைம் பாருங்கள் 27 இருக்கு. சரிங்களா, இதுதான் பி கியூப் பார்க்கணும். அப்போ இந்த 2 டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சாலே நடுவுக்கு 2 டேர்மும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, அதான் லாஸ்ட் டேர்ம். இந்த ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே ஏ கியூப், இங்கே பி கியூப் இருக்குது. இப்போ பியை நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ 27ன்றதை நம்ம 3 டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதை எந்தெந்த டேபிள் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3 சார் 9 9 3 சார் 27. ஸோ 3 × 3 × 3 அப்படின்னு பண்ணலாம். அது 3 கியூப்னு சொல்லலாம். 3 3 சார் 9 9 3 சார் 27 அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா, அப்போ 3 கியூப் தான் நம்மளோட பி வேல்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம உள்ள இருக்க இந்த வேல்யூஸை எழுதுவோம். இந்த 2 வேல்யூஸ் இது ஃபார்முலா படி ஏற்கனவே ஒரு 3 இருக்குது. ஸோ 3 எழுதிடுறோம். சரிங்களா, இதில் நம்ம கம்பைன் எழுதணும்னா அதை கம்பைன் எழுதணும்னா இது 4x த ஹோல் பவர் 3 ஆயிரும். இது 3 கியூப் தான் அப்படியே இருக்கும். ஓகேவா, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ப்ளஸ்ஸாகவே இருக்கட்டும். இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா 3 × இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 3a ஸ்கொயர் பி. ஸோ 3a ஸ்கொயர் பின்னு பார்ப்போம். ஏ ஸ்கொயர்னா என்னது, ஏ நமக்கு தெரியும். வாட் இஸ் ஏ, தட் இஸ் 4x தான் ஏ. மொத்த பாட்டுமே ஏ தான். அது ஏ கியூப்னு நம்ம கம்பேர் பண்ணணும். ஏ கியூப்னு மட்டும் இந்த ஏ இந்த 4x ஃபுல்லாகவே நம்மளோட ஏ பார்ட். அதே மாதிரி இந்த 3 நம்மளோட பி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா இது 3 × a ஸ்கொயர் பி அப்படின்னு போட்டுக்கோங்க. இதான் ஃபார்முலா. ஸோ அப்போ 3 × a ஸ்கொயர்னா என்ன பண்ணணும் 4x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். அடுத்தது வாட் இஸ் தட் இஸ் பி கொடுங்க. பின்னு ஒரு வேல்யூ இருக்குது. பியோட வேல்யூ நமக்கு தெரியும். தட் இஸ் 3 ப்ளஸ்ஸு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். கொஞ்சம் பாருங்க. அடுத்தது என்னென்னா திருப்பியும் 3 போட்டுக்கோங்க இன்ட்டு ஏட வேல்யூ என்னது, ஏட வேல்யூ 4x. ஸோ அதை நம்ம 4x நீங்கள் எழுதிக்கிறோம். ஓகேவா, அடுத்தது பி ஸ்கொயர் முடிச்சுவாங்க. அப்போ இங்கே 3 ஸ்கொயர்னு வரும். ஓகேவா, இந்த ஃபார்முலாவை கம்பேர் பண்ணணும். இந்த ஃபார்முலா கம்பேர் பண்ணி தான் இதை எழுத முடியும். இதை நம்ம இந்த ஈக்குவல் எப்படி சார் ஈக்குவல் டு வருதுன்னு செக் பண்ண சொல்லிங்கன்னா இந்த 64 நான் 4 கியூப் சொல்லிட்டேன், 27 3 கியூப்னு சொல்லிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்ப்பாங்க. வாட் இஸ் தட் இஸ் இங்கே 4x த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக, அப்போ என்னன்னா 4 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இது 4 ஸ்கொயர் பண்ணோம்னா இது 16 ஆயிரும். 16x ஸ்கொயர் ஆயிரும். அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ அப்போ 16 × 9 பண்ணணும். 16 9 சார். ஸோ 6 9 சார் 54. அதே மாதிரி 9 1 சார் 9 14. ஸோ 144 வரும். 144x ஸ்கொயர்னு வரும். கரெக்டா, அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ஸ்கொயர் இங்கே இருக்குது. 3 ஸ்கொயர்ன்றது 9, இங்கே 4 இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 9 4 சார் எவ்வளோ 36. ஸோ 36 × 3ன்னு பண்ணணும். ஸோ 6 3 சார் 18, 3 3 சார் 9 10, 108 வந்துருச்சா. ஸோ இந்த ஆன்சர் வந்துருச்சா 108x ப்ளஸ் இந்த இது என்னன்னா 3 கியூப்.
ஸோ இதை நம்ம எழுத தேவையில்ல. இப்போ இந்த மாதிரி எழுதுறதுக்காடி சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ இதை இப்போ எழுதிட்டோம்னா அப்போ என்ன மாறிடுச்சுன்னா அது 4x the whole cube plus 3 into 4x the whole square into 3 plus 3 into 4x into 3 the whole square plus 3 cube நம்ம எழுத முடியுதுன்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஐடென்டிட்டி ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எழுத முடியுதுன்னா கண்டிப்பாக இதோட ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். அப்போ நம்ம டேரெக்டாக இதான் நம்ம ஏ பாட்டுன்னு எடுத்துருக்கோம், இதுதான் நம்ம பி பாட்டுன்னு எடுத்துருக்கோம். அப்போ இதை ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப்னு எழுதிடலாமா? அப்போ விச் இம்ப்ளைஸ் ஏயோட நம்பர் என்னது? அது 4x ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? 3. ஸோ 4x ப்ளஸ் 3 த ஹோல் கியூப்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். 4x ப்ளஸ் 3 த ஹோல் கியூப் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேவா? இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும், நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிக்கணும். ஓகேவா? Now we go for the second subdivision. So second subdivision பாருங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா what is that is it is 27p cube what is that is plus 54 with the equal. So second subdivision எடுத்துக்கிறேன் 27p cube plus 54p square cube plus 36pq square plus 8q cube. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த லாஸ்ட் டேர்மையும் நம்ம வந்து கியூபை மாற்றிடணும். ஸோ இந்த 27 நம்ம கியூபை மாற்றணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் 27 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். இட் இஸ் 3 into 3 into 3. 6 is 9, 9 3 is 27. அப்போ அதுதான் 27 வந்துருச்சு. அப்போ இதுதான் வந்து வாட் இஸ் இட் இஸ் 3 கியூப். அப்போ 27 நம்ம 3 கியூப்னு எழுதலாம், p பவர் 3ன்னு எழுதலாம். அது ஏற்கனவே இருக்குது அப்படியே. ஸோ இந்த 8 எப்போ எழுத போகிறோம்? 8 எப்படி எழுதுறது? 8 பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2. It is 2 2s are 4, 4 2s are 8. அப்போ இது 2 கியூப், 8ன்றது 2 கியூப். ஸோ அப்போ இதை வந்து நான் 2 கியூப்னு எழுதிக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த அடுத்த வேல்யூ எழுத போகிறோம். இந்த சமயம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகிறோம். அப்போ என்ன ஆகுனா இது 3p த ஹோல் கியூப் ஆயிரும். இந்த சைடு என்ன ஆகுனா ப்ளஸ் 2q த ஹோல் கியூப் ஆயிரும். அப்போ இதை வந்து நம்ம ஏ வேல்யூவாக எடுத்துக்குவோம். இதுதான் ஏ வேல்யூ. அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போதே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும், அதனால் முதலே நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஈஸியான மெத்தட். ஸோ இதை நான் பி வேல்யூ எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம உள்ள சர்ச் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸு 54p ஸ்கொயர் கியூ, இது நமக்கு தேவையே இல்லை. இதை நம்ம கடைசி செக் பண்ணுவோம் கரெக்டாக வருதான்னு. ஸோ இப்போ 3 கண்டிப்பாக ஃபார்முலா இருக்குது. 3 into வாட் இஸ் தட் இஸ் ஏ ஸ்கொயர். ஏன்றது நம்ம என்ன எடுத்துருக்கோம்? தட் இஸ் 3p. ஸோ 3p த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இன்டூ பி வேல்யூ என்னது? 2q. ஸோ 2q ப்ளஸ் 3 into அந்த ஃபார்முலா அப்படி 3 into வாட் இஸ் தட் இஸ் ஏட வேல்யூ என்னது? 3p into வாட் இஸ் தட் இஸ் பியோட வேல்யூ என்னது? 2q. ஸோ இட் இஸ் 2q த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். இங்கே மேலே நான் எழுதுறேன் இதில், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா 3 into 3pன்றது 9p ஸ்கொயர் ஆயிரும், 9p ஸ்கொயர். அடுத்து வந்து இன்ட்டு 2qன்னு கிடைக்கும். ஸோ 9 3s are 27. 27 into 2 is equal to, ஸோ 27 2s are போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 2s are 14, 2 2s are 4, 54ன்னு வரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. 54 வந்துருச்சு, p ஸ்கொயரு q இருக்குது, q வந்துருச்சு. ஸோ நம்ம கரெக்டாக தான் பிடிச்சி எழுதிருக்கணும். ஓகேவா? ஸோ இது ஈஸியான மெத்தட். ஏபியை முதல் பிடிச்சி வச்சுட்டு நம்ம இந்த இதில் உள்ள அந்த ஃபார்முலா சர்ச் பண்ணிங்க சார். ஸோ ப்ளஸ்ஸு அடுத்தது பார்க்க போகிறோம் 3 into, ஸோ இங்கே 3 into இருக்குது, 3p அப்படியே இருக்கும். இங்கே வந்து 2q த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை 2 ஸ்கொயர்ன்றது நமக்கு 4ன்னு தெரியும். ஸோ இட் இஸ் 4q ஸ்கொயர். இது மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ அப்படி சரி 3 3s are 9, 9 4s are 36. ஸோ 36 வந்துருச்சு. அப்புறம் வந்து p இருக்குது, q ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம கரெக்டாக தான் பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுத முடியுதுன்னா நம்மளால், அப்போ கண்டிப்பாக நம்ம இதை ஈக்குவல் டு a ப்ளஸ் b த ஹோல் கியூப்னு சொல்லிடலாம். ஸோ a ப்ளஸ் b த ஹோல் கியூப்னு சொல்லிடலாம். ஏயோட வேல்யூ என்னது? அது 3p. பியோட வேல்யூ என்னது? அது 2q. ஸோ த ஹோல் கியூப்னு எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் யுவர் செகண்ட் சப்டிவிஷன். தட் இஸ் 3p ப்ளஸ் 2q த ஹோல் கியூப் தான் நம்மளோட செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகேவா? ஸோ வி ஃபினிஷ் த தேர்ட் சம். 3.4 the fourth sum. The fourth sum பார்த்தீங்கன்னா factorize the following expression using a minus b the whole cube. இது a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இது நம்ம ஐடென்டிஃபை படித்தோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து a plus b the whole cube பண்ணோம். இதில் வந்து a minus b the whole cube பண்ண போகிறோம்.
சரிங்களா? இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் கியூப் மைனஸ் 18y² ப்ளஸ் 108y மைனஸ் 216. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த லாஸ்ட் டேர்மையும் மட்டும் நம்ம கியூப் எழுதிடுவோம். இது பிரச்சனை இல்லை, ஏற்கனவே ஒய் கியூபாக தான் இருக்குது. இப்போ 216 மட்டும் நம்ம வந்து கியூபை கண்டுபிடிக்கணும் எங்கன்னு. ஸோ கியூபை கண்டுபிடிக்கணும்னா என்ன சார் செய்யணும்? ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்ணி முடிப்போம். இல்லைனா வாட் இஸ் இஸ் கேன் ஐ கோ அண்ட் ரைட் திஸ் ஒன் 6 into 6 into 6. ஸோ 216 ஸோ 216 ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 டேபிள் யூஸ் பண்ணுறேன். 2 1 இயர் வந்து 16 இருக்கனால 0 போட்டுக்கிறேன். 2 8 are 16. அடுத்து 2 டேபிள் போடுறேன். 5 4. அடுத்து திருப்பி 2 டேபிள் போடுறேன். 2 2s are 4, ரிமைண்டர் 1. ஸோ 2 7s are 14. அடுத்து என்னாச்சு? 3 9s are 27. ஸோ 3 3s are 9. ஸோ 3 1. ஸோ அப்போ என்னாச்சுன்னா 216ன்றது இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் 2 பவர் 3 into 3 பவர் 3. அது இப்போ என்னாச்சுன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஐ கேன் ரைட் திஸ் ஒன். இந்த பவர் ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போ ரெண்டு கீழே ரெண்டையும் பேசி நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 3s are 6. 6 கியூப் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கூட பாருங்கள். 6 கியூப்ன்றது என்னன்னா 6 கியூப் இஸ் ஈக்குவல் டு 6 into 6 into 6. 6 6 are 36 into 6. இப்போ 36 into 6 பண்ணி பார்த்தீங்கன்னா 36 into 6 பண்ணி பார்க்கணும். 6 6 are 36. 6 8 are 18 19 20 21. ஸோ 216 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ நம்ம இதை மைனஸ் மொத்தமாகவே 216 நம்ம 6 கியூப்னு எழுதிடலாம். சரிங்களா? அப்போ இதை வந்து இந்த டேர்மை நம்ம ஏ டேர்மாக எடுத்துக்குவோம். இது ஏ டேர்ம். இது வந்து வாட் இஸ் கால்ட் அஸ் 6 மட்டும்தான், மைனஸ் எடுக்கக்கூடாது. இது பி டேர்ம். இது வச்சு நம்ம உள்ள சால்வ் பண்ணுவோம். ஸோ என்ன ஃபார்முலா அது? மைனஸ் 3 into a² b. ஸோ மைனஸ் 3 into a²ன்றது என்னது? a² மீன்ஸ் ஒய், y² இன்ட்டு பி வந்து என்னது? நமக்கு ஆன்சரு 6. ப்ளஸ் தான் அடுத்த ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு 3 into ஏன்றது நமக்கு என்ன தெரியும்? ஏ இஸ் ஒய். ஸோ ஒய் போட்டுக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் வந்து பி வந்து நமக்கு 6ன்னு தெரியும். ஸோ இட் இஸ் 6². ஏன்னா b² இருக்குது. நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணி பார்ப்போமே. 6 3s are 18 ஆச்சா? y² வந்துருச்சா? ஓகே. நெக்ஸ்ட் 6² வந்து எவ்வளோ? 6² வந்து 36. 36 into 3 பண்ணி பார்ப்போம். ஸோ 36 into 3 is equal to 6 3s are 18, 3 3s are 9, 108. இந்த 108 y வந்துச்சா? ஸோ இப்படி நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா a³ மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் b³ மாறிடுச்சு. ஸோ அப்போ இது டேரெக்டாகவே நம்ம வந்து இதை a மைனஸ் b ஹோல் கியூப்னு எழுதிடலாம். ஸோ அப்போ எப்படி எழுதுறோம்னா இப்போ ஏ வேல்யூ என்னது? இது ஒய்ஏ மைனஸ் ஃபார்முலா அப்படியே இருக்கும், மைனஸு பியோட வேல்யூ என்னது? 6 த ஹோல் பவர் 3ன்னு எழுதிடலாம். இதுதான் நம்மளோட ஃபோர்த் சம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எழுதிடுறீங்க. வாட் இஸ் தட் இஸ் 8m பவர் 3 மைனஸ் 60m² n ப்ளஸ் 150 mn² மைனஸ் 125 n பவர் 3. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் நம்ம கியூபை மாற்றிடுவோம். ஸோ 8 நமக்கு தெரியும். தட் இஸ் 2 into 2 into 2. தட் இஸ் 2 2s are 4, 4 2s are 8. அப்போ இது 2 கியூப். அதே மாதிரி கடைசி டேர்ம் பாருங்கள் 125. ஸோ 125 நம்ம 3ஆக பிரிக்கணும்னா 5 into 5 into 5. ஏன்னா 5 5s are 25. 25 5s are கண்டிப்பாக அது 125 தான் இருக்கும். ஆனால் செக் பண்ணி பாருங்கள். 25 5s are எவ்வளோன்னு பாருங்கள். 5 5s are 25, 5 2s are 10, 125 தான். ஓகே. அப்போ இது 5 கியூப், இது வந்து 2 கியூப். அதை அப்போ எப்படி எழுதணும்னா இங்கே 2 கியூப் m பவர் கியூப் எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே வந்து வாட் இஸ் தட் இஸ் இது வந்து 5 கியூப்னு போட்டுக்கும். ஸோ 5 கியூப் n கியூப். இதை மொத்தமாக எழுதும் போது சேர்த்து எழுதிக்கும் 2m த ஹோல் கியூப்னு எழுதிக்கும். இதை வந்து 5n த ஹோல் கியூப்னு எழுதிக்கும். அப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன எடுப்போம்? இதுதான் நம்மளோட ஏ வேல்யூ, இதுதான் நம்மளோட வாட் இஸ் தட் இஸ் பி வேல்யூ. ஓகேவா? இப்போ இதுக்கு எது மாதிரி நம்ம ஃபார்ம் அப்படியே எழுதிடும்.
ஸோ மைனஸ் வருது, ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன். 3 வருது, 3 போட்டுக்கிறேன். ஏன்ற நம்ம என்ன எடுத்துருக்கோம், 2m த ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்னது, பியோட வேல்யூ என்னது 5n ப்ளஸ் அடுத்து என்னது 3 இன்ட்டு ஏட வேல்யூ என்னது 2m, பியோட வேல்யூ என்னது அப்படி சொல்லி 5n. ஸோ இட் இஸ் 5n த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் வெளியே போட்டுருக்கோம். ஸோ அப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம், இதுக்கு நான் கரெக்டாக வச்சுக்கோங்கன்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 4m ஸ்கொயர் இன்ட்டு 5n அப்படின்னு வரும். ஸோ 4 3s are 12, 12 5s are 60 வந்துருச்சு நமக்கு ஆன்சர். ஸோ இந்த m ஸ்கொயரும் வந்துருச்சு, என்னும் வந்துருச்சு. இப்போ கரெக்டாக தான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா இந்த செக் பண்ணி வருவோம். ஸோ 3 இன்ட்டு 2 இன்ட்டு தட் இஸ் 2m இன்ட்டு, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2m இன்ட்டு இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் n ஸ்கொயர்னு வரும். ஸோ 5 ஸ்கொயர் n ஸ்கொயர்னு வரும். 5 ஸ்கொயர் n ஸ்கொயர்ன்றது 25n ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ 25 2s are நமக்கு தெரியும், தட் இஸ் 50, 50 3s are 150. ஓகேங்களா? ஸோ அப்புறம் m வந்துச்சா, n ஸ்கொயர் வந்துச்சு. இப்போ கரெக்டாக தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்படி வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து a மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா வாட் இஸ் தட் இஸ் ஏ முதல் எழுதிடுவோம். ஏ வந்து 2m மைனஸ் பியோட வேல்யூ வந்து 5n த ஹோல் பவர் 3ன்னு எழுதுவோம். சரிங்களா? அதான் நம்மளோட ஆன்சர். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் சம் செகண்ட் சப்டிஷனோட ஆன்சர். 2m minus 5n the whole power 3. Okay, so we have finished the fourth sum. We go for exercise 3.4. The objective questions. The questions are 5, 6, 7, 5 to 10. Okay. இதில் பாருங்க, factors of 9x square plus 6xy are what அப்படின்னு கேட்டுக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா 9x square plus 6xy இதான் நம்மளோட கொஸ்டின் இருக்கு. ஸோ இதில் ரெண்டு காமன் டேர்ம் எடுங்க ஐடியா. காமன் எடுத்திங்கன்னா இது நம்பர்ஸ் நம்ம அதை பார்ப்போம். 9ன்ற நம்பர் வந்து 3 டேபிள் அடங்கும், இதே மாதிரி 6ன்ற நம்பரும் 3 டேபிள் அடங்கும். ஸோ 3 காமன் எடுத்துக்கலாம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ ரிமைனிங் ஆன்சர் பாருங்கள் என்ன இருக்குன்னா, இங்கே 9ல் 2 3 இருக்குது, 3 3s are 9. அப்போ ஒரு 3 வெளியே போயிடுச்சு. ஸோ ஒரு 3 உள்ளே இருக்கும். ஸோ இட் இஸ் 3, ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சு. ஸோ ஒரு எக்ஸ் இருக்கும் உள்ள ப்ளஸ். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 2 6 இருக்குது. அப்போ வாட் இஸ் தட் இஸ் 3 வெளியே எடுத்துட்டோம். 3 2s are தான் 6. ஸோ 3 1 வெளியே போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கும், 2 தான் இருக்கும். இதில் x1 வெளியே போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது y தான் இருக்கும். அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா 3xன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அடுத்து வந்து 3x + 2yன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. உங்களை 2 தான் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ எந்த ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட டி ஆப்ஷன் தான் இருக்கும். 3x, 3x + 2y இதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? Now we go for the 6th question. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது 6th கொஸ்டின் பார்ப்போம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 - m². ஸோ இந்த 4 - m² கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம வந்து மொதல் எழுதிக்கணும். எப்படி எழுதணும்னா, இது ஃபஸ்ட்டு இது ரெண்டாக பிரிக்கணும். பிரிக்கும் போது எப்படி வரும்னா வாட் இஸ் தட் இஸ் 2² - m² எழுதணும். அப்புறம் ஃபார்முலா நமக்கு தெரியும். வாட் இஸ் தட் இஸ் a² - b² இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் a + b இன்ட்டு a - b. ஸோ அந்த ஃபார்முலா அப்படி நம்ம அதை பிரித்து எழுதிடலாம். ஸோ இட் இஸ் 2 +, அதாவது ஏ இடத்துல நம்ம 2 தான் இருக்குது. ஸோ இது ஏ பார்ட். எம்ன்ற இடத்துல நமக்கு பி தான் இருக்குது. அது பியோட வேல்யூ வந்து எம். ஸோ பிரித்து எழுதுறோம்னா 2 + m இன்ட்டு வாட் இஸ் தட் இஸ் 2 - m தான் வரும். இந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்த மாதிரி எழுதிடலாம். 2 + m இன்ட்டு 2 - m. ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸாக இருக்கும். சரிங்களா? பிரித்து எழுதிட்டோம். ஸோ 2 + m இன்ட்டு 2 - m வந்து நம்மளோட சி ஆப்ஷனாக இருக்குது. ஸோ சி ஆப்ஷன் இஸ் ரைட் ஆப்ஷன். ஓகே, ஸோ we finish the 6th sum. 7th sum பாருங்க. 7th sum என்ன கொஸ்டின்னா வாட் இஸ் தட் இஸ் x + 4 and x + 5 ஆர் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதில் எப்போதுமே நம்ம ஒரு பெரிய ஈக்குவேஷனை நம்ம பிரித்து நம்ம எழுதுறோம்னா அது ஃபேக்டர்ஸாக வரும். இப்போ 2 ஃபேக்டர்ஸாக கொடுத்துட்டாங்க, ஆன்சர் கொடுத்த மாதிரி இது ஃபேக்டர்ஸாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஈக்குவேஷன் முடியும் என்ன அப்படின்னா ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். மல்டிப்ளை பண்ணுங்க, x + 4 இன்ட்டு x - 5 இது ரெண்டும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ x இன்ட்டு எக்ஸ் பண்ணணும்,
ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், அப்படி எக்ஸ் இன்ட்டு -5 -5x அப்படின்னு வரும். அடுத்தது இந்த டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ரெண்டாவது டேர்ம் எடுக்கும். ரெண்டாவது டேர்ம் 4 இன்ட்டு எக்ஸ் தட் இஸ் ப்ளஸ் 4x அப்படின்னு வரும். அடுத்தது 4 இன்ட்டு -5 அது வந்து -20 வரும். இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸாக இருக்குது. இது எக்ஸ் டேர்மு இது எக்ஸ் டேர்ம். ஸோ அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் வாட் இஸ் இஸ் இது 4 -5 இருக்குது. ஸ்மாலர் நம்பர் மைனஸ் பிக்கர் நம்பர் இட்ஸ் நெகட்டிவ் நம்பர். ஸோ 4 -5 வந்து நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ 1x -20. இப்போ ஈக்குவேஷன் எப்படி ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் -x -20 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதில் பாருங்கள் எத்தனை ஆப்ஷன்னா அது நம்ம டி ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ டி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன். எக்ஸ் ஸ்கொயர் -x -20 ஃபேக்டர்ஸ்ன்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஓகேவா? Now we go for the what is that is 8th question. So 8th question பாருங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா what is that is the factors of x square minus 5x plus 6 are x minus 2 x minus p then the value of p is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிரிச்சிட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். எக்ஸ் ஸ்கொயர் -5x + 6ன்ற வேல்யூ ரெண்டாக பிரிப்போம். பிரிச்சிங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நான் ட்ரீ மெத்தடில் இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்குது. ஸோ 1 × 6 is 6. 6 ரெண்டாக பிரிக்கணும். அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது அது 6 வரணும். சம் பண்ணும்போது அது வந்து -5ன்னு வரணும். சரிங்களா? அப்போ என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 1s எடுக்கலாம். ஆனால் -5 வராது. சரிங்களா? வருமா? 6 - 1 அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இது நெகட்டிவ் வரும். அப்போ நமக்கு ரெண்டுமே நெகட்டிவாக வரணும். அதே போல் வாட் இஸ் தட் இஸ் -5ன்னு வரணும். நம்ம என்ன சூஸ் பண்ணணும்னா வாட் இஸ் தட் இஸ் 3 2s எடுத்துக்கலாம். 3 2s 6 தான். ஓகே. ஆனால் 3 வந்து நமக்கு -5 வரணும். அப்போ ரெண்டு சைடும் நம்ம மைனஸ்ன்னு போட்டுக்கணும். ஸோ -3 × -2 வந்து +6. ஸோ ப்ராடக்ட் ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது -3 + -2 வந்து -5 தான். அதுவும் ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பிரித்து எழுத போகிறோம். வாட் இஸ் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் -3x -2x வாட் இஸ் தட் இஸ் +6 அப்படின்னு எழுதுவோம். இப்போ இது என்ன ஆகுன்னா மொதல் ரெண்டு டேர்ம் மட்டும் தான் நம்ம காமன் எடுக்கணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் -3 தான் காமன் ஆகும். எக்ஸ் காமன் எடுத்தோம்னா x -3 காமன் ஆகும். இதில் -2ன்னு முன்னாடி ஆரம்பிக்குது. அப்போ -2 காமன் எடுத்துக்கணும். எடுத்தோம்னா இங்கே நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் இருக்குது. அதில் ஒரு நெகட்டிவ் வெளியே போயிடுச்சு. அப்போனா இங்கே முதல் இது எழுதிக்குவோம். -2 காமன் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸ் தான் மீதி இருக்கும். இந்த -2 வெளியே போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து எக்ஸ் மட்டும் தான் மீதி இருக்கும். இந்த 6ல் 2 வெளியே போயிடுச்சு. அப்போ 6னா என்னது 2 3s. அப்போ இந்த 2 வந்து வெளியே போயிடுச்சு. அப்போ இந்த வெறும் 3 மட்டும் தான் உள்ள ரிமைனிங்காக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸும் ரிமைனிங்காக இருக்குது. ஸோ எக்ஸ் -3 தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரணும். வரலன்னா தப்பு பண்ணிக்கலாம் அர்த்தம். ஸோ எக்ஸ் -3 காமன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் -2 தான் ரிமைனிங். ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் ஆர் எக்ஸ் -2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் -2 நமக்கு தெரியும். ஓகேவா? எக்ஸ் -2 தெரியும். அப்போ இங்கே எக்ஸ் - பி என்னன்னு கேட்டுக்காங்க. ஓகேவா? எக்ஸ் - பி என்னன்னு கேட்டுக்காங்க. அப்போ எக்ஸ் -பின்றது இந்த எக்ஸ் -3 தான் நம்ம எக்ஸ் -பின்னு போடணும். இப்படி தான் இருக்குது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பின்னு வேறு கேட்டுக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவல் தான். சரிங்களா? இது ரெண்டும் ஈக்குவல் தான். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்னா எக்ஸ் -3 = எக்ஸ் -பி. அப்போ ரெண்டு சைடுமே எக்ஸ் இருக்குது. எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது -3 -p மொத்தம் மைனஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ பி = நம்மளோட ஆன்சர் வந்து 3 தான் இருக்கும். ஸோ எங்கே 3 இருக்குன்னா நம்மளோட பி ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். இது நம்ம வேறு மாதிரியும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா எக்ஸ் -3 = எக்ஸ் -பி. ஓகேவா? ரெண்டும் ஈக்குவல். அதாவது இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி தான் சம்ம வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எக்ஸை ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகுன்னா எக்ஸ் -3 = -பின்னு இருக்கும். அப்போ அந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அதுக்கு நம்ம இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இது என்ன ஆச்சுன்னா -3 = -பின்னு வந்துச்சு. இப்போ ரெண்டு சைடும் நம்ம நெகட்டிவ் கேன்சல் பண்ணிட்டோம்னா p = 3 தான் அப்போ ஆன்சர். ஓகேவா? ஸோ we have finished the 8th sum. Now we go for the 9th sum. The 9th sum is the factors of
1 மைனஸ் எம் கியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா 1 மைனஸ் எம் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த கொஸ்டின் இங்கே எழுதிக்கிறேன். வாட் இஸ் தட் இஸ் 1 மைனஸ் எம் கியூப். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா வாட் இஸ் தட் இஸ் எப்படி இதை எழுத முடியும்னா 1 மைனஸ் எம் கியூபை வாட் இஸ் தட் இஸ் ஸோ இந்த 1 மைனஸ் எம் கியூபை நம்ம 1 கியூப் மைனஸ் எம் கியூப்னு எழுதணும்னா ஏன்னா 1 கியூப்னாலும் 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ஸ் ஈக்குவல் டு 1 தான். ஸோ இதை நம்ம ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு என்ன சார் ஃபார்முலா அது? யூ ஃபைண்ட் அவுட் த ஐடென்டிட்டி ஹியர், ரைட்? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு வாட் இஸ் தட் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்படி தான் இருக்கும், இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஏ டேர்மை நம்ம வந்து 1 எடுத்துப்போம், அதே மாதிரி பி டேர்மை வந்து நம்ம வந்து பின்னு எடுத்துப்போம். ஸோ வாட் இஸ் தட் இஸ் இப்போ 1 கியூப் மைனஸ் எம் கியூப் என்ன சொன்னால் ஏ எங்கெல்லாம் வருதோ அங்கே 1 போடுவோம். 1 மைனஸ் எம் இன்ட்டு வாட் இஸ் தட் இஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எம் ப்ளஸ் எம் ஸ்கொயர். பி வந்து நமக்கு எம்னு பிடிச்சிக்கும். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா நமக்கு 1 மைனஸ் எம் இன்ட்டு 1 ப்ளஸ் எம் இன்ட்டு 1 வந்து எம் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதுதான் ரெண்டு தான் ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ 1 மைனஸ் எம் இன்ட்டு 1 ப்ளஸ் எம் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ ஃபேக்டர்ஸ் எங்கே இருக்குன்னா அது வந்து நம்மளோட சி ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? 1 மைனஸ் எம் கமா 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ வி ஹவ் ஃபினிஷ்ட் த 9th sum. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, 1 ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். ஸோ இங்கே வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம போன தடவை மாதிரியே நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி வைப்போம். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலான்னா இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை நம்ம ஐடென்டிட்டி படிச்சது சரிங்களா. இதில் வந்து எஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன கட்டுக்காங்க, நம்ம 1 ஃபேக்டர் கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா. இந்த மாதிரி பெருசாலாம் இல்லை, இந்த மாதிரி பெருசாக இல்லை அந்த ஃபேக்டர், அதனால அதை விட்டுருவோம் சரிங்களா. இது 1 மட்டும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏயோட வேல்யூ வந்து எக்ஸ், பியோட வேல்யூ வந்து ஒய். ஸோ இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் உங்களோட ஃபேக்டராக இருக்கும். ஸோ இப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே. ஸோ வி ஃபினிஷ் த எக்ஸசைஸ் 3.4.